அம்மா, முதலாளி வந்துட்டாருமா. சூர்யா வந்துட்டானா? வந்துட்டாருமா. மகமாயி, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கு. உன்னை எப்ப பாப்பேன்னு கண்ணு ரெண்டு பூத்து போச்சுப்பா. பங்கஜ் எல்லாத்தையும் சொன்னான். ஆனாலும் நீ கூடவே இருக்கிறதுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லப்பா. ஆமாம்மா, தினமும் ஒரு தடவையாவது உங்க கூட பேசணும்னு நினைப்பேன். சாரிம்மா, பேச முடியல. பரவாயில்லப்பா. அந்த சுரேந்தர் வேற வழி இல்லை சார், சொல்ல வேண்டியதா. நான் தான் அவங்கிட்ட கேட்டேன் சூர்யா. ம். அந்த சுரேந்தர் நிச்சயமா உன்னை தேடி வருவான்னு எனக்கு தெரியும். அவனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. பங்கஜ் இருக்கிறவரை அவனால என்ன நெருங்கவே முடியாது. நீங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிச்சயமாம்மா. அவன் இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கான். 20 வருஷமா உள்ள இருந்த அந்த கோபம், வெறி அவன்கிட்ட இருக்கு. அவன் எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பார்க்குறேன். எத்தனை நாள் அவன் இதே வெறியோட அலைவான். எப்படி அவன் கோபம் குறைஞ்சுதான் ஆகும். அது நாளாக நாளாக குறையிற வெறி இல்லை சார். நீங்கள் அவனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. பாம்புக்காவது பல்லுல தான் விஷம். ஆனா சுரேந்தருக்கு பங்கஜ், நீ சூர்யாவை தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாதப்பா. நிச்சயமாம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. ஆனால் முதலாளி தான். பங்கஜ், சூர்யா, உன் கூட பங்கஜ் இருக்கிறதுனால தான் நான் வீட்டுல நிம்மதியா இருக்கேன். அவன் சொல்றத கேளு. ஆமாம் சார், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க சார். அம்மா, உங்க கவலை எனக்கு புரியுது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு ஒன்றும் ஆகாதும்மா. நீங்க இப்படி எனக்காக கவலைப்பட்டு உங்க உடம்பு கெடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஒரு மாதிரி கில்ட்டியாவும் இருக்குமா. உன்னை பத்தி நினைக்காம என்னால எப்படி இருக்க முடியும் சூர்யா? அதெல்லாம் வேளைக்கு சாப்பாடு, மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிறேன். அப்புறம் இருக்கவே இருக்கா அந்த மகமாயி. கிடைக்கிற நேரத்துல தியானம், யோகா எல்லாம் பண்றேன். கண்ணுக்கு குளிர்ச்சியா நான் வச்ச மரங்கள் இருக்கு. வேற என்ன வேணும் சூர்யா? என் உடம்புக்கு எந்த குறையும் இல்லப்பா. நீ மனசை போட்டு குழப்பிக்காத. ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் தூங்காம இருக்கீங்களேம்மா. ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா தூக்கம் வராதுமா. அது மனசை பாதிக்கும், உடம்பையும் பாதிக்குமா. எதை பத்தியும் யோசிக்காம நீங்க போய் தூங்குங்கம்மா. இப்ப நீ வந்துட்டல்ல, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. நிம்மதியா தூங்குவேன். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுமா. ஆமாம்மா, சாப்பிட்டாச்சு. அதோட சாருக்கு இப்பெல்லாம் அதிகமாக பசிக்கிறது இல்லை. ஏன்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. லேட் ஆயிடுச்சு, நீங்க போய் தூங்குங்கம்மா. முதலாளி, இந்த தொட்டியை எங்கே வைக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா அங்கே வச்சிடுறேன். மல்லிகைப்பூ பூக்கிற காலமம்மா இது. மல்லிகைப்பூ மனம் வீச போகுதுமா. உன் வீட்டுக்கு மல்லிகையோட ஒரு பொண்ணு வரப்போறா. மல்லிகை செடி. இத எங்கிருந்து கொண்டு வந்த சூர்யா? யாராவது கிளையண்ட் கொடுத்தாங்களா? அது சாரே யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்களாம்மா? அது மல்லிகை செடிமா. சார்,
குடிக்க தண்ணி வேணுமா சார்? ரொம்ப திக்கிறீங்களே. தைக்கினா உங்க ஊர்ல தண்ணி கொடுப்பாங்களா? தண்ணி கொண்டு வரவா முதலாளி? வேணாம் பெரியவா. அம்மா, அது ஒரு கிளைண்ட் கொடுத்தது. எந்த கிளைண்ட் கொடுத்தது சார்? அது அது உனக்கு எத்தனையோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கிஃப்ட் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இது நிஜமாவே ஒரு வித்தியாசமான கிஃப்ட். ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் சூர்யா. அம்மாவே சொல்லிட்டாங்க. அம்மாவே கேள்விய சரியா கேக்குறாங்க, ஆனா பதிலையும் அவங்களே சொல்லிடுறாங்க. நல்ல அம்மா. ஆ, என்ன பங்கஜ்? நல்ல கிஃப்ட்னு சொன்னம்மா. ஆமாப்பா, ஒரு மல்லிகை செடிய கிஃப்டா தரணும்னு நினைச்சாங்க பாத்தியா? நிஜமாவே அவங்க மனசு ரொம்ப நல்ல மனசா இருக்கணும். சரிங்கம்மா, நீங்க போய் தூங்குங்க. இந்த மல்லிகை செடியை நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. சரி. பெரியவர் அதை கொடுங்க. வேண்டாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சூர்யா, அதை என்கிட்ட கொடு, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஒரு 20 அல்லது 30 அடியில குழியை தோண்டி அதுக்குள்ள ஆழமா வச்சு புதைச்சா எங்கேயும் போகாதுல்ல. தேங்க்யூ. அம்மா, நீங்க ஏதோ கேட்க வரீங்க, என்னம்மா? கேளுங்க. ஒண்ணும் இல்லப்பா. குட் நைட். சாரிம்மா, குட் நைட். 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 சார், அம்மா மேல போய் ரொம்ப நேரம் ஆச்சு. எஸ், ஐ நோ, ஐ நோ. இப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூங்கிறாத. அத வெயில்ல வைக்கலன்னா பட்டு போயிடும். எனக்கு தெரியும், தெரியும் பங்கஜ். அனு, என்னடி பண்ற? இந்த நேரத்துல யாருக்கு ஃபோன் பண்ற? ரம்யா, ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயோ, என்னடி பண்றது? பின்ன என்னடி ரொம்ப தான் பண்ற? பேசாம படி. ஏய், அவர் ஃபோன் ஏன் நாட் ரீச்சபிள்னு வருதுன்னு தெரியல ரம்யா. பெரிய நெட்வொர்க் ஓனர்னு பேரு, ஆனா அவர் ஃபோனுக்கே சிக்னல் கிடைக்கல. இதுதான் உலகானு, புரிஞ்சுதா? ரம்யா, ஏன்டி நாட் ரீச்சபிள்னு வருது? லவ் பண்றவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் படுத்துற பாடு இருக்கே. ஐயோ, போன்ல சார்ஜ் இருக்காதடி, சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். அப்ப ஸ்விட்ச் ஆஃப்னு தானே வரணும். பாவுண்டேனா, நீ படிக்காம போ. என்ன தயவு செஞ்சு படிக்க விடு. ரம்யா, வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? நம்ம 2 பேரும் வேணா கிளம்பி அவர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? என்ன நேரத்துல? அவர் வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதே. விட்டா நீ கிளம்பி போயிடுவே போல இருக்க.
என்னடி அனு இது? எங்க மாமா விடுற கொரட்டை தான் தாங்க முடியலன்னு இங்க படிக்க வந்தேன். இப்ப உங்க அம்மாவுமா? ஏய், கொரட்டை விட்டா ஒரு குத்தமா? பாவண்டி, அவங்க வேலை செஞ்ச களைப்பு. ஐயோ ரம்யா, சூர்யா சார் சொன்ன மாதிரி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம சீரியஸா படிக்க போறேன். அதுக்குள்ள எக்ஸாமே முடிஞ்சிடும் போல இருக்கே. ரொம்ப ஓட்டாத. சூர்யா சாரே விஷ் பண்ணிட்டாரு. இந்த தடவை பாரு, எல்லா எக்ஸாம்ஸ்லயும் 100 மார்க் வாங்குறேனா இல்லையான்னு. மொத்தமா வாடி. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் திடீர்னு ஞான உதயம் வந்தா 100 மார்க்லாம் வாங்க முடியாது. அதுக்கு படிக்கணும். முதல்ல படி. Corporate law deals with so many importance. மணி 12 ஆகுது. நேரம் காலம் தெரியாம படிக்கிறாளோ படிப்பு. இப்படி என்னத்தை தான் படிச்சு தொலைக்கிறாளோ தெரியல எனக்கு. வரட்டும் இன்னைக்கு, வரட்டும். நில்லடி. என்ன ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட போல இருக்கு? படிச்சிட்டு இருந்தேம்மா. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் கிடையாதா? வயசு பொண்ணு நீ. இப்படிதான் இந்த நேரத்துல இன்னொருத்தவங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கதா? மா, நம்ம அனு வீடுமா. யாரா இருந்தா என்னடி? நம்ம அனு. அவதான் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான்னா நீ என்ன அவளை பார்த்து ஆரம்பிக்கிறியா? மா, ஏய், என்ன கத்துன பல்ல உடைச்சு. விட்டு போன கொஸ்டின்லாம் படிக்க வேண்டியது இருந்ததுமா. ஏன் ஒரே நாள்ல எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு நாளைக்கே எக்ஸாம் எழுத போறியா? வெட்டி பேச்சு பேசவே நேரம் பத்தலன்னு உண்மையை ஒத்துக்கோ. நாளைக்கு எக்ஸாம். நான் போய் நிம்மதியா தூங்கினாதான் நல்லா போய் எழுத முடியும். இப்ப ஏன் நீ நிக்க வச்சு இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, எனக்கு என்ன? நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு யாராவது வெட்டி பேச்சு பேசிட்டு இருப்பாங்களா? இல்லம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ என்ன பெரிய கிளாஸ் டாப்பரா? அவ கூட உட்கார்ந்து நைட் ஸ்டடி பண்ணிட்டு இருக்க. ஏன் நம்ம வீட்ல உட்கார்ந்து படிக்க முடியாதா உனக்கு? என்னம்மா நீ புதுசா ஆரம்பிக்கிற? நானும் அவளும் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னாதான் படிக்கிறோம். உனக்கு என்ன இப்ப திடீர்னு பிரச்சனை? ஏய், அவ என்ன 3rd ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்கா? புதுசா நிறைய ஆரம்பிக்கிறாள்ல, அதை கேளு அவகிட்ட. என்கிட்ட கேட்க வந்துட்ட? அவ வீட்டுக்கு யார் யார் வர்றாங்க போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இனிமே இந்த மாதிரி நேரத்துல நீ அவங்க வீட்டுக்கு போக கூடாது, புரியுதா? சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் எதுவும் சொல்லிட்டு இருக்காதுமா. அனு எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கா. நானும் எப்பவும் போலதான் இருக்கேன். இனியும் அப்படிதான் இருப்பேன். யார் யாரும் வராங்களாம் போறாங்க. என்னம்மா சொல்ல வர இப்போ? அம்மா ரம்யா, உனக்கு அதெல்லாம் புரியாதுமா. உனக்கு புரியுற மாதிரி எங்களுக்கு சொல்லவும் தெரியாது. ஏன்னா உன்னை நாங்க அப்படி வளர்த்துருக்கோம். ஆனா உன் ஃப்ரெண்டு இப்ப வேற லெவல்ல இருக்கா. சரி சரி, போய் படு. மாமா, அடுத்தவங்களை பத்தி எப்பவுமே தப்பா பேசுறதா உங்க வேலையா போச்சு. அனுவை பத்தி அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன வாய் நீளுது? விட்டானு வைய. யாருக்கு வக்காலத்து வாங்குற நீ? யாரை எழுத்து பேசுற நீ? இத பாரு, நீ அவ வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னா 1008 கேள்வி கேட்கிற. ஒரு வயசு பொண்ணுன்னு இருந்தா ஆம்பளைக்கு கண்ணு எப்படி மேயணும் உனக்கு தெரியாதா? இத பாரு ரம்யா, ஒழுங்கா அம்மா சொல்றபடி கேட்டு நட. இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நேரடியா சொல்ல வேண்டியது தானே? பொம்பளை பிள்ளைங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகாம அடுப்படியிலேயே கடன்னு. ஏய், வாய் மூடு. என்னது இந்த பெரியவங்கன்னு மட்டும் மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு? எல்லாம் சகவாச ரச்சனி. அது என்ன, இவ அந்த அனு வீட்டுக்கு போய் படிக்கிறது, அந்த மகாராணி இங்க வந்து படிக்க மாட்டாளோ? இங்க வந்து படிக்காம என்ன லூசா? இந்த வீட்டுல என்னைக்காச்சும் நிம்மதியா உட்காந்து படிக்க முடியுதா? காலையில எழுந்திருச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை. இதுல எங்க உட்காந்து படிக்கிறது? இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? நீங்க எப்படியோ போங்க. ஆனா என்ன அங்க போவாத இங்க போவாதன்னு கண்ட்ரோல் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் நான் யாரு, அனு யாருன்னு. ஏய், வாய் மூடுறீங்க. பாத்தியா ரஞ்சனி, அவ கூட சேர்ந்து எப்படி பேச பழகி இருக்கான்னு? இவளை அடக்கி வை, இல்லனா
இவளும் நம்மள சந்தி சிரிக்க வச்சிருவா. மாமா ப்ளீஸ் வாய்க்கு வந்த மாதிரிலாம் சும்மா பேசாதீங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. இங்க இருக்க அனு வீட்ல போய் படிச்சுட்டு வந்ததுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன இது புது பழக்கம்? சத்தம் கூடிக்கிட்டே போகுது. ஏதோ உன் நல்லதுக்கு ஒரு 4 வார்த்தை சொன்னா என்னையே எடுத்து பேசுவியா நீ? பொண்ணு என்ன பேசினாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு அந்த சுப்பிரமணி கிடையாது. புரிஞ்சதா? மாமா நீங்க என்ன? இன்னொரு வார்த்தை பேசுற செவிலி பேந்துரும். ஓடி உள்ள. அம்மா ரஞ்சினி, உன் பொண்ணை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க. இது இத்தோட நிக்காது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஐயோ அம்மா கூட வராது. அவ பேசுறது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தானே இருக்கு. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. ஏமா, அவ எனக்கும் பொண்ணு மாதிரி தானம்மா. அந்த உரிமையில தான் நான் சொன்னேன். இப்ப பாரு, பக்கத்து வீட்டுல என்னெல்லாம் நடக்குதுன்னு. அந்த மாதிரி நம்ம வீட்டுல நடந்தா அந்த அசிங்கத்தை நம்மளால தாய்க்க முடியுமா? என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கே பயப்படுவா. இப்ப எப்படி பேசுற பாத்தியா? இதெல்லாம் அவ சொல்லி கொடுக்கறதுமா. ரம்யா, அழாத ரம்யா. அப்பா எப்பவும் இப்படிதான் உனக்கு தெரியாதா? ஏன் சம்பத் நம்ம வீடு மட்டும் இப்படி இருக்கு? அன்பா ஒரு 4 வார்த்தை பேச மாட்டாங்களான்னு இருக்கு. அனு வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்களே, ஏன் அங்க போறேன்னு யோசிக்கிறாங்களா? அவங்க வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்காங்க தெரியுமா? அனுவா அவங்க அப்பா அம்மா திட்டி நான் பார்த்ததே இல்ல. ஆனா இங்க எப்ப பாரு கோவம், சண்டை, எரிச்சல். எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமான் இருக்கு. ஐயோ, நீ போனா அப்ப நானும் உன் கூடவே வந்துருவேன் ரம்யா. நீ இருக்கிறதால தான் நானும் இங்கே இருக்கேன். ப்ளீஸ் அழாத. பொண்ணுங்க நான் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். உனக்கு இருக்கிற புத்தி கூட உங்க அப்பாவுக்கு இல்லையேடா. அவர் அப்படி இருக்கிறதுனாலதான் நீ இப்படி இருக்கியோ என்னமோ. எப்படி இருக்க? சாரி சம்பத். எதுக்கு சாரி? ஒண்ணுல விடு. நாளைக்கு காலைல உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, போய் படுப்போ. சம்பத், இதெல்லாம் அனு கிட்ட சொல்லாத. அவர் ரொம்ப வருத்தப்படுவா. சரி, ப்ராமிஸ்? ப்ராமிஸ். முதலாளி, இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யணுமா? இத்தனை பேர் நாங்க இருக்கமே, நீங்க போய் மண்ணை கையில எடுத்துக்கிட்டு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. நானும் உங்களை மாதிரி சாதாரண ஒருத்தன் தான். கையில மண் ஓட்டோன்னு விவசாயிகள்லாம் ஒதுங்கி நின்னுட்டா இந்த உலகம் என்ன சொல்லுங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும். எக்ஸாக்ட்லி. முதலாளி, பங்கஜ் சார் எங்க ஆளையே காணோம்.